கிறிஸ்துக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகி பெருக கடவுது என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய செய்தி தலைப்பு நிகுஸ்தான். நிகுஸ்தான் என்றால் தாமிர சர்ப்பம் என்ற ஒரு தலைப்பில் நம்ம செய்தியை பார்க்க போகிறோம். இது ஒரு நிழல் பொருள் பாடமாக இருக்கும். இந்த அடையாளம் பழைய ஏற்பாட்டில் நம்முடைய மகா ஞானமுள்ள தேவன் அங்கே ஒரு நிழலாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த நிழல் நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்பது குறித்து இந்த நாளில் நாம் நிதானமாக பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக வசனம் படியுங்கள். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். இதுதான் இங்கே நிகுஸ்தான் என்றால் தாமிர சர்ப்பம் என்பதாக வருகிறது. இங்கே எசேக்கியா ராஜா பற்றி பேசப்படுகிறது. இந்த ராஜா கர்த்தருக்கு பிரியமாக அநேக காரியங்களை செய்கிறார். அங்கே விக்கிரக வணக்கங்களை, அங்கே சிலைகளை எல்லாம் தகர்த்து போட்டு விக்கிரக தோப்புகளை எல்லாம் வெட்டி போட்டு மோசே அங்கே செய்த அந்த வெண்கல சர்ப்பத்தை கூட அங்கே உடைத்து போடுகிறார் என்று நாம் படிக்கிறோம். அப்படி என்றால் இந்த இஸ்ரேலர்கள் பாருங்கள், வனாந்திரத்திலே அவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்படியாக மோசே ஏற்படுத்தினார். அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த வெண்கல சர்ப்பத்தை அவர்கள் அந்த வனாந்திர பிரயாணத்தை முடித்து கானானுக்குள் வந்து அங்கே ராஜாக்கள் காலம் வரையிலும் அதை வைத்து கொண்டு அதை ஒரு விக்கிரகமாக தூபம் காட்டி அதை வணங்கி வந்திருக்கிறார்கள். அந்த ஒரு வெண்கல சர்ப்பத்தை அவர்கள் விக்கிரகமாக பாவித்து அதை வணங்கி கொண்டிருந்ததுனால எசேக்கியா ராஜா மற்ற விக்கிரகங்களை எப்படி அங்கே உடைத்து போட்டாரோ அப்படியே இந்த வெண்கல சர்ப்பமாக்கிய இந்த விக்கிரகத்தை கூட உடைத்து போடுகிறார். இப்போ இந்த வெண்கல சர்ப்பம் ஏன் மோசேயினால் செய்யப்பட்டது என்று நாம் பார்க்கும்போது, இது அவர்கள் வனாந்திர பிரயாணத்தில் வரும்போது என்னாகமம் புஸ்தகத்திலே 21ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து அங்கே அவர்கள் வனாந்திர பிரயாணத்திலே வரும்போது அங்கே ஏதோம் என்ற ஒரு தேசத்தை கடந்து அவர்கள் பிரயாணப்பட வேண்டும். அந்த ஏதோம் ராஜா அவர்களுக்கு வழிவிடாததினாலே அந்த ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படியாக ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்பொழுது அந்த சுற்றி போகிற அந்த வழி நிமித்தம் அவர்கள் மிகுந்த உபத்திரவங்களுக்குள்ளாக போகிறார்கள். அதனாலே அவர்கள் தேவனுக்கும் மோசேக்கு விரோதமாக அங்கே முறுமுறுக்கிறார்கள், அநேக காரியங்களே பேசுகிறார்கள். அப்பொழுது தேவன் இவர்களுக்கு ஒரு தண்டனையாக அங்கே கொளிவாய் சர்ப்பங்களை அனுப்புகிறார். அந்த கொளிவாய் சர்ப்பங்கள் கடித்ததினாலே அநேகர் மரித்து போனார்கள். இந்த கொளிவாய் சர்ப்பம் மிகுந்த ஒரு விஷம் நிறைந்த ஒரு பாம்பு. இது கடித்தால் 15 நிமிடத்துக்குள்ளாக மனிதன் மரித்து போவான் என்று சொல்லுகிறார்கள்.
அவ்வளவு விஷம் நிறைந்த பாம்பாக இருக்கிறது. உடனே இவர்கள், இந்த ஜனங்கள் மோசேயிடத்திலே போகிறார்கள். நாங்கள் தேவனுக்கு விரோதமாக பேசினதினாலே இந்த சர்ப்பங்கள் வந்தது என்று மோசேயிடம் போய் எங்களுக்காக கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிறார்கள். அப்படி மோசே அங்கே கர்த்தரிடத்திலே ஜெபிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது 8ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். பார்த்தீங்களா? அப்பொழுதுதான் சொல்லப்படுகிறது அந்த அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தின் ஒரு உருவத்தை செய்து, அதுவும் வெண்கலத்தில், வெண்கலம் என்றால் ஒரிஜினலாக தாமிரம் என்று, கொள்ளிவாய் அந்த வெண்கலம் என்றால் தாமிரம், அதனுடைய ஒரிஜினல் அந்த வார்த்தை. அப்படியாக செய்து வைக்கும்படியாக தேவன் கட்டளையிடுகிறார். அதை செய்து ஒரு கம்பத்திலே உயர்த்தி வைக்கும்படியாக மோசேக்கு சொல்லி, அப்படியே அதை நோக்கி பார்த்தால் அவர்கள் பிழைப்பார்கள். அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்கும் போது அந்த வெண்கல அந்த தாமிர சர்ப்பத்தை, அந்த உருவத்தை நோக்கி பார்க்க வேண்டும், அப்பொழுது பிழைப்பார்கள். மோசே அப்படியே செய்கிறார். 9ஆம் வசனம் படியுங்கள். 21:9. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். பார்த்தீங்களா? இதுதான் அங்கே நடந்த காரியங்கள். இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் பாருங்கள், அந்த வெண்கல அந்த சர்ப்பம் உருவத்தை அவர்கள் செய்து அன்றைக்கு இருந்தது. அதன் பிறகு அவர்கள் நியாயாதிபதிகள் காலம் அது முடிந்து கானான் தேசத்துக்குள்ளே வந்த பிறகு கூட ராஜாக்கள் காலம் வரையிலும் அதை வைத்திருக்கிறார்கள். அதை வைத்து அவர்கள் தூபம் காட்டி அதை ஒரு விக்கிரகமாக வணங்கி கொண்டு வருகிறார்கள். ஆனால் இது தேவனுடைய பார்வையில இது அவர் கொடுத்த நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான ஒரு காரியம். இதை நாம் அறிந்திருக்கிறோம். நியாயப்பிரமாணத்திலே அவர்களுக்கு சொல்லும் போது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, நீ வானத்தில 24 படிங்க. யாத்திராகமம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். பார்த்தீங்களா? வானத்திலேயோ பூமியிலேயோ பூமியின் கீழ் தண்ணீர்லயோ அப்படிப்பட்ட எந்த ஒரு உருவம், எந்த ஒரு சொரூபத்தை நீ செய்யாத, நமஸ்கரிக்காத. அப்படி என்றால் பாருங்கள், தேவன் ஏன் இப்படி ஒரு இந்த வெண்கல சர்ப்பம் அந்த ஒரு உருவத்தை செய்து அதை அவர்கள் நோக்கி பார்க்கும்படி செய்தார், அதை அப்படி மோசேக்கு சொன்னார் என்று நாம் பார்க்கும் போது, தேவன் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது ஒரு பெரிய ஞான அர்த்தம் உள்ளதாக இருக்கும். அது அன்றைக்கு மாம்சிக இஸ்ரேலருக்கு ஒரு காரியத்தை அங்கே செய்கிறார், அங்கே சொல்லி செய்ய வைக்கிறார் என்றால், அது இந்த நாட்களிலே இருக்கிற நமக்கு, ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு, நமக்கு ஒரு பாடமாக, ஒரு பொருளாக, ஒரு ஆவிக்குரிய ஒரு விசேஷித்த அர்த்தம் அதிலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இதை குறித்து வேத வசனம் நமக்கு தெளிவாக பேசுகிறது.
ரோமர் 15:4 நாம் படிக்கிறோம், முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது என்று படிக்கிறோம். அப்படியே 1 கொரிந்தியர், அது படியுங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல, அதற்கு முன்னே அங்கே அவர்கள் இஸ்ரேலில் அங்கே வனாந்திரத்தில் நடந்த அநேக காரியங்களை பேசிக்கொண்டு இப்படியாக பேசுகிறார். படியுங்கள். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. பார்த்தீங்களா? அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக, அங்கே ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு மாதிரியாக நடந்தது. அது நமக்கு முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது என்று தெளிவாக இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், நமக்கு பரலோகத்தின் தேவன் மறைக்கப்பட்ட அநேக சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளும் விதமாக இந்த ஒரு நிழலான ஒரு சம்பவத்தை அங்கே ஏற்படுத்தி வைக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு வெளியேறப்பெற்ற ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாக அந்த காரியத்தை செய்திருக்கிறார். இந்த பாருங்கள், இந்த வெண்கல சர்ப்பம் அது ஒரு கோலிலே சுற்றப்பட்டு அங்கே உயர்த்தப்பட்டது. இந்த ஒரு சிம்பல், இந்த வெண்கல சர்ப்பம் சுற்றப்பட்டு அது ஒரு கோல் அங்கே சென்டரில் அந்த வெண்கல சர்ப்பம் சுற்றப்பட்டது போல, பாருங்கள், இன்றைக்கு மருத்துவத்துறைகளிலே நமக்கு தெரியும், மெடிசின், ஹெல்த் கேர் என்று சொல்லப்படுகிற அந்த அவர்களுடைய கொடிகள், பல விதமான கம்பெனிகள் இருக்கும். அந்த கொடிகளிலே சிம்பலாக இந்த ஒரு பாம்பு ஒரு கம்பத்திலே சுற்றப்பட்டதாக காட்டியிருப்பார்கள். இது நாம் அநேகர் அறிந்திருக்கிறோம். அப்படியே நமக்கு தெரியும், உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படுகிற இந்த உலக சுகாதார அந்த நிறுவனத்தின் கொடியின் அந்த மையத்தில் கூட இந்த ஒரு சர்ப்பம் அந்த கம்பத்தில் சுற்றப்பட்டதாக அங்கே அவர்கள் ஒரு அடையாளமாக காட்டப்பட்டிருக்கும். இது என்ன அடையாளம் என்றால், இந்த நாட்களிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அது சுகமளிப்பதற்கான ஒரு அடையாளமாக அங்கே காட்டப்படுகிறது. இந்த ஒரு அடையாளத்தை இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லாரும் இதை அறிந்து கொண்டு இருக்கிறார்கள். பாருங்கள், இந்த ஒரு காரியத்தை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை தம்முடைய வாயில அவராகவே அதை பேசுகிறார். இதை குறித்து படியுங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். பார்த்தீங்களா? இதை தெளிவாக அங்கு உயர்த்தப்பட்ட அந்த தாமிர சர்ப்பத்தை குறித்து ஆண்டவர் இயேசு தெளிவாக பேசுகிறார். இதுதான் அங்கு நடந்த அந்த ஒரு நிழலான ஒரு சம்பவம். இங்கே பொருளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மனுஷகுமாரனாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட வேண்டும். நாம் அங்கே எப்படி அவர்கள் மாம்சீக இஸ்ரேலர்கள் அந்த உயர்த்தப்பட்ட தாமிர சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தார்களோ, அப்படியே நாம் விசுவாசத்தோடு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது, நோக்கி பார்க்கும்போது நமக்கு ஜீவன் கிடைக்கும். இதை குறித்து நாம் இந்த நாளிலே சில காரியங்களை பார்க்கலாம். அது நோக்கி பார்த்தல் என்றால் எப்படி, அதன் பொருள் என்ன என்பதை குறித்தெல்லாம்
நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். இதை இந்த ஒரு சத்தியத்தை இந்த நாளிலே நமக்கு விளங்கச் செய்வதற்காக தேவன் அன்றைக்கே அடையாளமாக அங்கே அந்த மாம்சிகை இஸ்ரேலருக்கு வனாந்திரத்திலே செய்து காண்பித்தார். இதை இந்த அடையாளம் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். அங்கே ஒரு சர்ப்பம் அங்கே ஒரு கம்பத்தில் சுற்றப்பட்டதாக, அது ஒரு சுகமளிப்பதற்கான ஒரு அடையாளம். அப்படியே பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த நாட்களில் உலகத்தில் உள்ள எல்லா மக்கள் எல்லாருமே அறிந்திருக்கிறார்கள். அதை எப்படி அறிந்திருக்கிறார்கள் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கிறிஸ்தவத்துக்கு அடுத்தபடியாக இருக்கிற இஸ்லாம் மார்க்கத்தார், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு இறை தூதர் என்று அவர்கள் பேசுகிறார்கள். அப்படியாக அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். இன்னும் மற்ற உலகத்தார் எல்லாருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயமுடையவராக இருக்கிறார்கள். அவர் ஒரு நல்ல மனிதர், நல்ல அநேக கருத்துக்களை உலகத்துக்கு போதித்தவர், அன்பை குறித்து அவர் போதித்தார், அவருடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையாக இருந்தது, அநேகருக்கு நன்மைகளை செய்தார். இப்படியாக உலகத்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருக்கிறார்கள். ஆனால் தேவன் இந்த முழு மனுக்குலமும் ஆதாமில் இருந்து வந்த அந்த பாவத்திலிருந்தும் அதன் விளைவாக வந்த சாபம், வியாதிகள், தீமைகள், எல்லா கஷ்டம், அதனால மரணம், இவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு இரட்சகர், மீட்பர் என்று இன்றைக்கு உலகத்தில் அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். அவரை நல்லவர் என்று சொல்லுவார்கள், அவர் அன்புள்ளவர் என்று சொல்லுவார்கள், அவர் அநேக நல்ல கருத்துக்களை போதித்தார் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர் இப்படிப்பட்ட சாபம், அந்த மரணத்திலிருந்து மீட்க வந்த இரட்சகர் என்று அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். இதை குறித்து வேதம் மிகவும் தெளிவாக இங்கே சொல்லுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அங்கே அந்த வார்த்தைகளை நாம் படிக்கலாம். படியுங்கள். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பார்த்தீங்களா? தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன், பரலோகத்தின் தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை விசுவாசிக்கிறவன் எவனாக இருந்தாலும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று தெளிவாக சொல்லுகிறது. இப்போ பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி எல்லா உலக ஜனங்களின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு பரிகாரியாக மாறினார் என்பதை குறித்து நாம் சில காரியங்களை படிக்கலாம். இதை குறித்து இன்னும் வசனம் படியுங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பார்த்தீங்களா? இங்கே யோவான் கூட மீண்டுமாக நிருபங்களில் எழுதுகிறார். தேவன்
தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு பாவம் போக்கும் பலியாக, பரிகாரமாக, பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அனுப்பினார் என்று சொல்லி தேவன் முன்னதாக இந்த மனுக்குலத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இதே வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன் யோவான் 1:29 கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி இப்படியாக பேசுகிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். உலகத்தின் பாவம் எல்லா ஆதாமில் இருந்து வந்த எல்லா மக்கள், அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அது இஸ்லாமா இருக்கலாம், இந்து மதமா இருக்கலாம், வேறு எந்த மதமா, தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் வருகிறார். இன்னும் வசனம் சொல்லுகிறது பாருங்க, 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. அவரிடத்திலே பாவமில்லை, பாவமில்லாதவராக அவர் இந்த பூமிக்கு வருகிறார். அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. அவருக்குள்ளாக நமக்கு நீதி கிடைக்கிறது. பாருங்கள், இப்போ இந்த கம்பத்தில் உயர்த்தப்பட்ட பாம்பின் அடையாளத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால், பரலோகத்தின் தேவன் இந்த முழு மனுக்குலத்துக்கும் கொடுத்த மிகப்பெரிய ஈடு கிரயம் பற்றி சரியாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். பாருங்கள், நமக்கு தெரியும், சிருஷ்டிப்பின் துவக்கத்திலே ஆதியாகமத்திலே ஏதேனில் அங்கே ஆதாம் ஏவாளை வஞ்சிப்பதற்கு சாத்தான் ஒரு கருவியாக, ஒரு ஏஜெண்டாக இந்த சர்ப்பத்தை பயன்படுத்துகிறார். இந்த சர்ப்பத்தின் மூலமாகத்தான் அங்கே ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு, அதன் பிறகு ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டு, அங்கே கீழ்ப்படியாமை என்ற பாவத்துக்குள்ளே போய் முழு மனுக்குலமும் தேவனிடத்திலிருந்து சாபத்தை பெற்றுக்கொண்டு, அதனால வியாதி, அநேக விதமான கஷ்டங்கள், அதன் பிறகு மரணத்துக்குள்ளே போனது. இது அந்த சர்ப்பம் அங்கே காண்பிக்கப்பட்டது. இதிலிருந்து, இந்த சாபத்திலிருந்தும் இந்த மரணத்திலிருந்தும் இந்த மனிதர்களால, எப்படிப்பட்ட மனிதனாலும் சுயமாக அதிலிருந்து தப்பித்து வெளியே வர முடியாது. எல்லாருமே, ஆதாமிலிருந்து வந்த எல்லா ஜனங்கள் இந்த பாவத்துக்கும் இந்த சாபத்துக்கும் உள்ளாக்கி வியாதி, அநேக விதமான கஷ்டங்களுக்குள்ளாக போய் அங்கே மரணத்துக்குள்ளே போய்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் சுயமாக எப்படி எதை செய்தாலும் அந்த சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து விடுபடவே முடியாது. அப்படி வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், சர்வ சிருஷ்டியும் இதனால அதிலிருந்து எப்படி விடுபட முடியும் என்று கர்ப்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. படியுங்கள் வேத வசனத்தை. ரோமர் 8:22. ரோமர். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. பார்த்தீங்களா, ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது.
சர்வ சிருஷ்டியும். அப்படி என்றால் மனுஷர்கள் மாத்திரமல்ல, எல்லா மிருகங்கள், பறவைகள், எல்லா விருட்சங்கள் எல்லாமே இந்த சாபத்துக்குள்ளாக இருக்கிறது. நாம் அறிந்திருக்கிறோம், பெரிய மிருகங்கள் சிறிய மிருகங்களை அடித்து புசிக்கின்றது. அப்படியே விருட்சங்களுக்கு அநேக பூச்சி அதனால கெட்டு போகிறது. அப்படி ஒவ்வொன்றும் பறவைகள் முதற்கொண்டு ஒவ்வொன்றுக்கும் அப்படிப்பட்டதான கஷ்டமான காரியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால எங்க வசனம் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது என்று படிக்கிறோம். ஆனால் இந்த வேதனை, இந்த கஷ்டங்கள், இந்த மரணம் எப்பொழுது முடிவடையும் என்று நாம் பார்க்கும்போது அதற்கு வேதம் பதில் சொல்லுகிறது. வேதத்திலே தெளிவாக இதை நாம் படிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ராஜாதி ராஜாவாகவும் சபையை அவர்களோடு சபை வகுப்பாரும் சேர்ந்து ராஜாக்களாக இந்த பூமியை ஆளுகை செய்யும் போது அங்கே சமாதானம், நீதி, எல்லா அங்கே சமாதானமும் இருக்கும் என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இதை கூட வசனத்தை படியுங்கள். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6-9 வசனங்கள். ஏசாயா 11:6-9. அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் குடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பார்த்தீங்களா? இது தேவனுடைய ராஜ்யத்துல அங்கே அந்த சாபங்கள் நீக்கப்படும் போதுதான் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். சிங்கம் மாட்டை போல புல்லை தின்னுமா? இன்றைக்கு பல மிருகங்களை அடித்து அதை சாப்பிடுகிறது. இப்படிப்பட்ட நிலை எல்லாமே போய்விடும். சிறு பிள்ளை பாம்பின் புற்றிலே கையை விடுமா? பயம் இல்லை, அப்பொழுது கடிக்காது. எந்த பயமும் இல்லை, ஒருவரும் பயப்பட தேவையில்லை. அப்படிப்பட்ட காலங்கள் இனி வரப்போகிறதா இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம். அதனால இப்போ எந்த மனிதனும் சுயமாக இந்த சாபத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுபட முடியாது. என்ன முயற்சி எடுத்தாலும், எப்படிப்பட்ட பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், பணம் படைத்தவர்களானாலும் இந்த மரணத்திலிருந்து அவர்களால் விடுபடவே முடியாது. அதனால பாருங்கள், பரலோகத்தின் தேவன் அவர் தாமாகவே முன்னதாக இந்த மனுக்குலத்தின் மேல் அன்பு கொண்டு அந்த பாவத்தை, அதன் மூலம் அந்த சாபம், அந்த மரணத்தை தம்முடைய குமாரனை அனுப்பி அவர் மேல் அந்த பாவத்தை, சாபத்தை எல்லாம் சுமத்தி அந்த சாபத்தை எடுத்து போடுகிறார். இதை குறித்து தெளிவாக வசனம் பேசுகிறது. படிங்க, ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பார்த்தீங்களா? தெளிவாக இங்க சொல்ல, தேவனே செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவத்தை போக்கும் பலியாகவும் பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் பாவத்தை நீக்கும் பலியாக அவரை இங்கே அனுப்பினார். இப்போ பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் நமக்கு தெரியும்,
இஸ்ரேலர்களுக்கு அங்கே பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுவதற்கு ஒரு அங்கே பிரமாணம் நியாய பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டது. அது அவர்கள் வருடத்துக்கு ஒரு தரம் ஆடு இல்லாவிட்டால் காளை போன்ற பலிகளை செலுத்தி அவர்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் இதை ஒரு காலகட்டம் வரையிலும் தேவன் அனுமதிக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அதன் பிறகு ஒரு காலத்தில் நிரந்தரமாக இந்த பாவத்துக்கு பரிகாரம் செய்யும்படியாக தம்முடைய குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். ஏனென்றால் ஒரு மனுஷனுக்கு அவன் செய்த பாவத்துக்கு ஒரு காளையோ இல்லாவிட்டால் ஒரு ஆடோ பலி கொடுப்பது அது தேவனுடைய நீதி ஆகாது. நியாயப்பிரமாணத்திலே நாம் படிக்கும் போது, யாத்திராகமம் புஸ்தகத்திலே நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள், 21ஆம் அதிகாரத்துல 23 25 வசனங்களிலே நீங்கள் படிக்கும் போது, அங்கே ஒரு ஜீவனுக்கு இன்னொரு ஜீவன், மனுஷன் பாவம் செய்தால் அவனுக்கு பதிலாக இன்னொரு மனுஷன் அங்கே தண்டிக்கப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும். ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இப்படியாக அங்கே நியாயப்பிரமாணம் அங்கே சொல்லுகிறது. அதனால தேவன் ஏற்ற வேளையில தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அங்கே ஆதாமுக்கு இணையாக ஒரு பூரண மனுஷனாக இந்த பூமிக்கு பாவமில்லாதவராக அனுப்புகிறார். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவர் கன்னியின் வயிற்றிலே அங்கே பிறக்கிறார், பாவமில்லாதவராக. காரணம் என்னவென்றால் ஆதாமுக்குள் வருகிற எல்லா மனுஷரும் ஆதாமிலே அந்த ஜீன் மூலமாக பாவத்துக்குள்ளே வருகிறார்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த உலகத்திலே வந்ததிலே மனுஷனிலே பாவமில்லாதவராக இருக்கிறார். அவர் பிறப்பு அதிசயம், கன்னியின் வயிற்றிலே பிறக்கிறார் தேவனுடைய வல்லமையினாலே. அதனால் இயேசுவை குறித்து சொல்லும் போது எபிரேயர் 7:26 அங்கு படிக்கும் போது அவர் பரிசுத்த, எடுத்தீங்களா? பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். பார்த்தீங்களா? அவர் பரிசுத்த, அவர் மாசில்லாதவர், குற்றமில்லாதவராக இருக்கிறார். தனக்கு எதிராக அநேக நேரங்களிலே செயல்பட்ட வேதபாரகர் பரிசேயர்களிடத்திலே அவர் கேள்வி எழுப்புகிறார். என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் என்னை நீங்கள் குற்றப்படுத்தக்கூடும் என்று. ஒருவராலும் அவரை குற்றப்படுத்த முடியவில்லை. சில பொய்யான குற்றச்சாட்டுகளை அங்கே சொல்லுகிறார்கள். அது என்னவென்றால் அவர் ஓய்வு நாளை அங்கே நன்மை செய்து விட்டார், அதை ஓய்வு நாளை அவர் குலைச்சலாக்கி விட்டார் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். இவையெல்லாம் ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. அவரை நிரூபிக்க முடியவில்லை அவர் பாவம் செய்தார் என்று. அவர்கள் மாய அடைக்கிறார். ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ எது நியாயம் என்று கேட்கும்போது அவர்களுக்கு பதில் அல்ல. அப்படியே அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி சொன்னார் என்று குற்றப்படுத்தினார்கள். அவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். அதனால இவர் தேவனுக்கு தன்னை சமமாக்கினார் என்றெல்லாம் குற்றப்படுத்தினார்கள். இதெல்லாம் அது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகள். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒரு பாவம் இல்லாதவராக, மாசில்லாதவராக வாழ்ந்து அநேக போதனைகளை, தேவனுக்கு அடுத்த காரியங்களை, நீதி நியாயங்களை குறித்து பேசி அப்படியே தேவனுடைய
பெரிதான ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து அநேக காரியங்களை பிரசங்கிக்கிறார். வரப்போகிற காரியங்களை குறித்து பிரசங்கிக்கிறார். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் ஒரு முன்னுதாரணமாக நமக்கு வாழ்ந்து காண்பிக்கிறார். அப்படியே வாழ்ந்து தன்னை அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். பாருங்கள், இந்த மரணத்தை குறித்து கூட அது கூட தேவனுடைய திட்டத்தின்படியே சகலமும் நடந்து இருக்கிறது. இந்த மரணத்தை குறித்து தாம் இப்படியாக சிலுவையிலே மரணத்துக்குள்ளே போக வேண்டும் என்று அவர் முன்னதாக சீசர்களோடு இருக்கும்போது அநேக இடங்களிலே பேசுகிறார். ஒரு இடத்திலே பேசும்போது பாருங்கள், யோவான் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல இப்படி பேசுகிறார். படியுங்கள். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். பார்த்தீங்களா? இந்த பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது, இதுதான் அந்த சிலுவை மரணத்தை அடையாளமாக குறித்து ஆண்டவர் இயேசு பேசுகிறார். அங்கே பழைய ஏற்பாட்டிலே எப்படி நிழலாக அந்த சர்ப்பம், வெண்கல சர்ப்பம் அங்கே கோலிலே உயர்த்தப்பட்டதோ, அப்படி ஆண்டவர் இயேசு சிலுவையில மரிக்க போகிறதை குறித்து இப்படியாக பேசுகிறார். அடுத்து 33, தான் இன்னவிதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். பார்த்தீங்களா? அவர் இப்படியாக மரிக்க போகிறதை குறித்தே அப்படி பேசு. அதுல சிலுவை மரணம் என்பது அவர் முன்னதாக அறிந்திருந்தார். அங்கே நிழல்ல எப்படி நடந்ததோ அப்படியே நடக்க வேண்டும். இது தேவனுடைய தீர்மானம், அதன்படியே நடக்கிறது. நாம் அதற்கு முன்பதாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் யார் என்று ஒரு சில வசனங்களை பார்த்து கொண்டு அதன் பிறகு நாம் போகலாம். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த முழு யூனிவர்ஸ், பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்திலேயே மிக உயர்ந்த உன்னதமான நிலையிலிருந்து அவர் கீழே இறங்கி மனுஷனாக வருகிறார். இதை வேதவசனம் தெளிவாக பேசுகிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமே என்பவர் சொல்லுகிறார். எல்லா சிருஷ்டிகளுக்கு முதன்மையானவர், சிருஷ்டிகளுக்கெல்லாம் ஆதியுமாய் இருக்கிற ஆமே என்பவர் சொல்லுகிறதாவது. இப்படி எல்லா படைப்புகள், நாம் காண்கிற சூரிய சந்திர நட்சத்திர நியமங்கள், இவை எல்லாவற்றுக்கும் முன்னதாக, எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் முன்னதாக அவர் ஆதியாய் துவக்கமாய் இருந்தார். அவர் தேவனோடு இருந்தார். சிருஷ்டிகளுக்கெல்லாம் ஆதி. அவர் எவ்வளவு யுகமாக அப்படியாக பிதாவாகிய தேவனோடு இருந்தார் என்று நாம் அறிய முடியாது. அப்படியே பாருங்கள், இன்னும் ஒரு வசனம் கூட படியுங்கள். கொலோசியர் நிருபத்துல அங்கே சொல்லும் போது, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. பார்த்தீங்களா? காணக்கூடாத தேவனுடைய தற்ஸ்வரூபம், அப்படியே ஜெராக்ஸ், அப்படிப்பட்டவர், சர்வ சிருஷ்டிகளுக்கும் ஆதி. பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள், நம்முடைய கண்களால் காண்கிறது காணக்கூடாது எல்லா வஸ்துக்களுக்கும் முன்னதாக அவர், அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது.
எப்படிப்பட்ட மேன்மையிலே அவர் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் இந்த மனுக்குலத்தை மீட்டு ரட்சிக்க பரலோகத்தின் தேவனுடைய சித்தத்தின்படி தம்மை தாமே தாழ்த்துகிறார். தாழ்த்தி மனுஷனாக வருகிறார். அதை நம்ம படிக்கும்போது காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவராய் என்று நம்ம படிக்கிறோம். அப்படி அவர் பூமிக்கு வந்து பாவமில்லாமல் வாழ்ந்து தம்மையே பலியாக பாவிகளிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். பாவியான மனுஷர்கள் முன்பதாக அவர் ஒரு பாவியாக குற்றம் சாட்டப்பட்டவராக அங்கே நிற்கிறார். எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் பாருங்கள். மத துவேஷம். இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தன்னை தேவனுக்கு சமமாக்கினார் என்று குற்றம் சாட்டுகிறார். அப்படியே தேச துரோக குற்றம். இவன் தன்னை யூதருக்கு ராஜா என்று சொல்லி தன்னை ராஜாவாக காண்பிக்கிறார் என்று குற்றச்சாட்டுக்கள் பயங்கரமான குற்றச்சாட்டுகள். மத துவேஷம், தேச துரோகம். ஆனால் பாருங்கள், இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுக்களை ஆண்டவர் இயேசு மறுக்கவில்லை. ஏனென்றால் அவர் தேவனுடைய குமாரன். இதை குறித்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 22:70-71 அவர் ஆம் அப்படித்தான் என்று சொல்லுகிறார். மத்தேயு 26:63 நீங்கள் படித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு மறுக்கவில்லை. நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். அப்படியே தன்னை யூதருக்கு ராஜா என்று அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிற அந்த தேசாதிபதி பிலாத்து முன்பாக நின்று நீர் ராஜாவோ என்று கேட்கும்போது, ஆம் நான் ராஜா, நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க பிறந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறார் என்று தெளிவாக எந்த ஒரு பயமோ பதட்டமோ இல்லாமல் அங்கே பேசுகிறார். வசனத்தை படிங்க. யோவான் 18:37. யோவான் 18:37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா. அவர் பிறக்கும் போதே ராஜா. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்படியாக ஞானிகள் தேடி வந்தார்கள். அவர் எப்பொழுதும் ராஜா. நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். சத்தியவான் என் சத்தத்தை கேட்கிறார் என்று தெளிவாக அங்கே எந்த பயமும் இல்லாமல் அவர் அங்கே சாட்சி கொடுக்கிறார். இப்படிப்பட்ட மகா பயங்கரமான தேச துரோகம், மத துவேஷம், இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவரை மரணத்துக்கு அங்கே தீர்ப்பு கொடுக்கிறார்கள். இந்த தீர்ப்பை கேட்ட அவரோடு கூட இருந்த சீசர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைகிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர் மேசியா, அவர் ராஜாவாக போகிறார் என்று சீசர்கள், அவரோடு இருந்த அநேகர் அப்படியாக நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்படிப்பட்ட பயங்கரமான குற்றச்சாட்டுகளை அவர் மேல் சுமத்தி இப்படிப்பட்டதான மரண தண்டனை கொடுக்கும் போது அவர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள். எல்லாரும் பயந்து சிதறி ஓடுகிறார்கள். பாருங்கள், இந்த சிலுவை மரணம் என்பது அந்த நாட்களிலே மிகவும் கொடூரமான குற்றம் செய்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தண்டனை. அப்படிப்பட்ட தண்டனை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டது. சாதாரணமாக இந்த நாட்களிலே தூக்கிலே போடுகிறார்கள். அது கொஞ்ச நேரத்திலே அங்கே மரணம் வந்துவிடும். இல்லாவிட்டால் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்கிறார்கள். இவையெல்லாம் கொஞ்ச நேரத்திலே அவர்கள் அந்த வலியை விட்டு அவர்கள் மரணத்துக்குள்ளே போய் விடுவார்கள். ஆனால்
இந்த சிலுவை மரணம் என்பது பாருங்கள், பல மணி நேரம் அந்த சிலுவையிலே அவர்கள் அங்கே தொங்கிக் கொண்டே இருப்பார்கள். அவருடைய சரீரத்தில் இருக்கிற அந்த இரத்தமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மரித்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அந்த சரீர பிரகாரமான வலி மாத்திரமல்ல, மன ரீதியாக அநேக தூஷணமான வார்த்தைகள் அவர் மேல் பேசப்படும். அவர் அநேக பெரிய குற்றம் செய்தவர் போல அங்கே குற்றம் சாட்டுகிறார்கள். இப்படி மன ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் பலவிதமான வலியை அவர் பொறுத்து கொண்டார். அப்படிப்பட்ட விதத்திலே அவர் மரணத்துக்குள்ளே போகிறார். பாருங்கள், இப்படிப்பட்ட சிலுவை மரணம் ஏற்படுகிற அந்த மனிதனுடைய சரீரத்தை அதற்கு யாருமே உரிமை கொண்டாட வரமாட்டார்கள். அந்த பிணத்தை எடுத்து அதை மரியாதையோடு அடக்கம் பண்ண மாட்டார்கள். காரணம், அவர் மேல் சாட்டப்பட்ட அந்த குற்றச்சாட்டு இவர்களுக்கும் அது பாதிப்பை கொண்டு வரும் என்று பயப்படுவார்கள். அதனால் யாரும் அந்த சரீரத்துக்கு உரிமை கோர மாட்டார்கள். அந்த சரீரம் அப்படியே சிலுவையிலே தொங்க விடப்பட்டு அது கழுகுகளாலும் காகத்தினாலும் கொத்தி அங்கே அதை தின்னும். அதன் சரீரத்தின் பாகங்கள் கீழே விழும். அதை நாய்கள் நரிகள் சாப்பிடும். இப்படியாக மீதமானதை எடுத்து அங்கே அவர்கள் குப்பையோடு குப்பையாக அங்கே போட்டு விடுவார்கள். அந்த பிணத்துக்கு எந்த விதமான ஒரு மரியாதையும் அங்கே இருக்காது. பாருங்கள், எப்படிப்பட்ட ஒருவர், சர்வ வல்லமையான தேவனுடைய குமாரன் அந்த நிலையை விட்டு அவர் கீழே இறங்கி வருகிறார். வந்து பாவிகளிலெல்லாம் ஒரு பயங்கரமான குற்றவாளியை போல குற்றப்படுத்தப்பட்டு மரணத்துக்குள்ளே போகிறார். காரணம், நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக. அதனால வசனம் படியுங்கள். 1 யோவான் 3:5. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. பார்த்தீங்களா? அவர் பாவம் இல்லாதவராக இருந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் இப்படியாக ஆனார். இதை குறித்தும் ஏசாயா 53:4 கூட மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டவர் என்று எண்ணினார். இப்படி நம்முடைய என்றால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர்களுடைய பாவம், அவர்களுக்கு வந்த சாபம், அதனால் வந்த வியாதி, எல்லா பிரச்சனைகள், எல்லா கஷ்டங்கள், மரணம் எல்லாவற்றையும் தம்மேல் ஏற்றுக்கொண்டார். அவர் இப்படியாக பாருங்கள், இந்த ஒரு மரணத்தை, ஒரு சாபத்தை ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். அதனால் நமக்கு ஜீவன் வருகிறது. இதுதான் அங்கே நாம் அடையாளத்திலே, அங்கே வனாந்தரத்திலே அங்கே தாமிர சர்ப்பம் உயர்த்தப்பட்டது, அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் என்று தெளிவாக அங்கே வேதம் நமக்கு அடையாளம், நிழல் பொருளாக இங்கே பேசுகிறது. அப்படி பாருங்கள், அவர் பாவமில்லாதவராக மரித்ததினாலே நாம் நீதிமானாக எண்ணப்படுகிறோம். 1 யோவான் 1:7 இந்த வசனத்திலே நாம் படிக்கும்போது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று
தெளிவாக சொல்லுகிறது. அப்படியே நாம் படித்தோம் ரோமர் 8:3 அவர் தம்முடைய குமாரனை மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். எவ்வளவு தெளிவாக வசனம் சொல்லுகிறது. இப்படி அவர் மரித்து நமக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்ததால் தான் அந்த கம்பத்தில் உயர்த்தப்பட்ட ஒரு சர்ப்பமாக அன்று அங்கே காட்டப்பட்டது. இது மிகவும் சரியான ஒரு அடையாளம். தேவன் தம்முடைய மகா ஞானத்திலே இவைகளை எல்லாம் அங்கே காண்பித்து அங்கே நிறைவேற்றி தேவன் இதை நாம் புரிந்து கொள்ளும் விதமாக வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இப்படி பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயங்கரமான குற்றச்சாட்டுகள், தேச துரோகம், மத துவேஷம் என்று மிக பயங்கர குற்றம் சாட்டப்பட்டு மிக கொடூரமான மரணத்தை பெற்றிருந்தாலும் பாருங்கள், அந்த சரீரத்துக்கு யாரும் உரிமை கொண்டாட வரமாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவன் அப்படியாக அனுமதிக்கவில்லை. அவர் மரித்த போது ஐஸ்வர்யவான்களோட இருந்தார் என்று தேவன் முன்னதாக தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசி அதை அப்படியே நிறைவேற்றுகிறார். இதை குறித்து நீங்கள் படிங்கள். ஏசாயா 53:9. ஏசாயா இது தீர்க்க தரிசனமாக முன் சொல்லப்பட்டு அதன் பிறகு நிறைவேறுகள். படிங்கள். துன்மார்க்கரோட அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோட இருந்தார். பார்த்தீங்களா, அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோட இருந்தார். இது எப்படி என்று நீங்கள் அங்கே நிறைவேறுதல் படிங்கள். மத்தேயு 27:57-58. சாயங்காலம் ஆனபோது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். பார்த்தீங்களா, யோசேப்பு என்ற ஒரு ஐஸ்வர்யவான் வருகிறார். வந்து பிலாத்துவினிடத்திலே துணிந்து போய் அவருடைய சரீரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறார். பாருங்கள், இப்படியாக அந்த பயங்கரமான குற்றம் சாட்டப்பட்டவருடைய சரீரத்தை ஒருவரும் உரிமை கோர வரமாட்டார்கள். காரணம், அவர்கள் மேல் சந்தேகம் வரும் இந்த அரசாங்கத்துக்கு. அதனால் யாரும் அதற்கு உரிமை கோர மாட்டார்கள். இங்கே நாம் படிக்கிற யோசேப்பு என்ற ஐஸ்வர்யவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே காண்பித்திட்ட அந்த பெரிய அன்பு, மரியாதை அப்படியாக அவரை செய்ய தூண்டியது. அந்த யோசேப்பு பற்றி நீங்கள் மற்ற சுவிசேஷ புஸ்தகங்களிலே படிக்கும்போது மார்க் 15:43 படித்து பாருங்கள். அவர் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை அறிந்து விசுவாசித்து தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை எல்லாம் அறிந்திருந்தவர். அதனால அங்கு அந்த வசனம் சொல்லுகிறது, துணிந்து போய் பிலாத்தின் இடத்திலே அவருடைய சரீரத்தை கேட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல உள்ள அன்பு, தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசம் அப்படியாக அந்த காரியத்தை செய்ய வைத்தது. அப்படியே யோவான் சுவிசேஷத்திலே நாம் அவரை பற்றி படிக்கும்போது அவர் யோவான் 19:38 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அந்தரங்க சீசன் என்று அவரை குறித்து பேசப்படுகிறது. பார்த்தீங்களா? இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பார்த்தீங்களா, அந்தரங்கமான சீசன் வெளியரங்கமாக காண்பிக்கவில்லை, ஆனால் மனதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீசனாக இருந்திருக்கிறார். இன்னும்
லூக்கா எழுதும் போது 23:50-51 இந்த யோசேப்பை குறித்து அவன் உத்தமன், நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக அந்த மனுஷன் வந்து தைரியமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அங்கே தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்பட்டபடியே ஐஸ்வர்யமாக அவரை தம்முடைய கல்லறையிலே அங்கே நல்லடக்கம் பண்ணுகிறார். அங்கே இன்னும் ஒரு மனிதன் இருக்கிறார். யோவான் 19:39 நிக்கோதேமு என்ற ஒரு மனிதன் 100 ராத்தல் அங்கே வெள்ளை போலவும் கரிய போலவும் ஆகிய விலை உயர்ந்த வாசனை பொருட்களை கொண்டு வந்து அங்கே நல்லடக்கம் செய்கிறார்கள். இதுதான் அங்கே தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். வேதம் சொல்லுகிறது, தேவன் நினைத்தபடியே நடக்கும், அவர் நிர்ணயித்தபடியே நிலைக்கும், அப்படியே ஆகும். அந்த வார்த்தையின்படி அப்படி அங்கே நடக்கிறது. பாருங்கள், இவையெல்லாம் தேவன் நம்ம எல்லார் மேலும் காண்பித்திட்ட அன்பு, மகா பெரிய அன்பு வெளிப்படுத்துகிறது. அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மேல் காண்பித்திட்ட மகா பெரிய அன்பை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய அன்பின் ஆழம், அகலம், உயரம் அறிய முடியாது. அப்படிப்பட்ட மகா பெரிய அன்பை இந்த மனுக்குலத்தின் மேல் தேவன் காண்பித்திருக்கிறார். இந்த உலகத்தினுடைய எல்லா மக்களுக்காக ஆண்டவர் இயேசு அங்கே சிலுவையிலே மரித்து அவர் உயர்த்தப்பட்டார். ஆனால் பாருங்கள், இன்றைக்கு அநேகர் அதை விசுவாசிக்கவில்லை. சில பேர் மாத்திரம் உண்மையாக அவர் எனக்காக, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக எனக்கு ஈடுபடி அவர் கொடுத்திருக்கிறார், எனக்காக அவர் மரித்தார் என்று சிலர் விசுவாசிக்கிறார். அநேகரால் அவர் அப்படியாக விசுவாசிக்கப்படவில்லை. அங்கே நிழல்ல நாம் பார்க்கும்போது அந்த தாமிர சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் தான் பிழைத்தார்கள். அப்படியே இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவத்தையும், எல்லா மனுக்குலத்தின் பாவத்தையும் சுமந்து கொண்டு சிலுவையிலே மரித்திருக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்தல் என்றால் நாம் அவரை பற்றி அறிய வேண்டும். அவர் வந்த நோக்கம் பற்றி அறிய வேண்டும். அவருடைய போதனைகள் பற்றி நாம் அறிய வேண்டும். அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் நாம் அறிய வேண்டும். இது வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. அவரை நோக்கி பார்த்தல் என்றால் அவரை நாம் முழுமையாக அறிந்து கொண்டு உண்மையாக மனப்பூர்வமாக விசுவாசிக்க வேண்டும். அதனால எபிரேயர் 3:1 நீங்கள் அவரையே நோக்கி பாருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. படிங்கள், எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பரிசுத்த சகோதரரே, அவரையே நாம் பார்க்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது நாம் பார்க்க வேண்டும். அவர் இந்த பூமியில வாழ்ந்த போது செய்திட்ட அநேக காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். அவர் போதித்த வார்த்தைகளை அனுதினம் நாம் தியானிக்க வேண்டும். அப்படியே பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே அவரை குறித்து சொல்லப்பட்டது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அவர் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். அவர் பிறப்பே அதிசயம். அவர் அநேக அதிசயமான காரியங்களை செய்கிறார்.
மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார். பிறவி குருடன் பார்வையடைக்கிறார். முடவனை எழும்பி நடக்கச் செய்கிறார். பலத்த செய்கைகள், கொந்தளிக்கிற கடல், பெரும் காற்று, இறையாதே அமைதலாக இரு என்று சொல்லும்போது அமைதலாக, இப்படி அவருடைய வாழ்க்கையே அதிசயம். அவருடைய போதனைகள் அப்படியாக இருந்தது. அதிகாரத்தோடு பேசினார். அவருடைய வாழ்க்கை, அற்புதங்கள், ஊழியங்கள், அவருடைய வாழ்க்கை முழுவதும் 30 காசுக்கு காட்டி கொடுக்கப்பட வேண்டும். அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாம் முன்னதாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு சகலமும் அதன்படி நிறைவேறிக்கொண்டே இருந்தது. அதனால அவரையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்ப்பது என்றால் அவரை நாம் முழுமையாக அறிய வேண்டும். அவருடைய குணாம்சம் என்ன, அவருடைய போதனைகள், அந்த கருத்து என்ன, அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருடைய செயல்கள் எப்படி இருந்தது, முழுமையாக அவரை நாம் அறிய வேண்டும். பாருங்கள், அன்று மாம்சிக இஸ்ரேலர்களை தேவனே மோசே மூலமாக வனாந்திரத்திலே வழி நடத்தினார். அப்படியே இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நம்மை யார் யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தன்னை ஞான ஸ்நானம் மூலம் உடன்படிக்கை செய்து இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ முன்வருகிறார்களோ அவர்களை தேவனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வழி நடத்துகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அங்கே சீசர்களுக்கு கடைசியாக சொல்லும் போது அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்பதாக, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். அப்படியே பாருங்கள், வெளிப்படுத்தல் விசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல அவர் சபைகளுக்கு மத்தியிலே உலாவுகிறார் என்று பேசப்படுகிறது. படியுங்கள், வெளிப்படுத்தல் 2:1. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. உலாவுகிறார். 7 சபை, 7 பொன் குத்து விளக்கு என்றால் அதுக்கு மேல வெளிப்படுத்தல் 1:20 அங்கே பொன் குத்து விளக்கு என்றால் 7 காலகட்டத்தில் உள்ள சபைகளின் மத்தியிலே அவர் உலாவுகிறார். அவர் அங்கே நடுவில் நடப்பவர் என்று இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டு, அப்படியாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்க. அப்படிப்பட்ட அதிகாரம் உடையவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால அவர் நம்மை நடத்தும் போது எதற்கும் கலக்க தேவையில்லை. இவையெல்லாம் பாருங்கள், தேவன், பரலோகத்தின் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி நம்மில் அன்பு கொண்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியே பிதாவின் சித்தத்தின்படி நமக்காக இந்த பூமியிலே வந்து பாவமில்லாதவராக வாழ்ந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இதெல்லாம் தேவனுடைய அன்பு, அவருடைய குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இதை நாம் தினம் 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 நாம் நினைவு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், தேவன் நம்மை பாவத்திலிருந்தும் அதனால் வருகிற எல்லா தீமையான கஷ்டங்கள், வியாதி, எல்லா பிரச்சனைகள், மரணத்திலிருந்து விடுவிக்க இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை அவர் ஏற்படுத்தி தமது வல்லமையினால் அவர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் இந்த காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலிலிருந்து சுவிசேஷ யுகம் துவங்குகிறது. இந்த சுவிசேஷ யுக காலகட்டத்திலே அவரை உண்மையாக விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு தாமாகவே தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து அவரை போல ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ்கிற இடுக்கமான பாதையிலே நடந்து வருகிற உலக ஆசைகள், மேன்மைகள், இங்கே சுயத்தை வெறுத்து நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்து இப்படிப்பட்ட வாழ்க்கை, உலக மேன்மையை தேடாமல் அப்படியாக வாழ்கிற வாழ்க்கை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக அவருடைய குணாம்சத்துக்கொப்பாக மாறுகிற அந்த வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய சாயலுக்கொப்பாக வரும்படியாக ஒரு சிறு மந்தையை இந்த சுவிசேஷ யுகத்திலே அவர் தேர்வு செய்து கொண்டே இருக்கிறார். இதுதான் இந்த சுவிசேஷ யுக காலத்தின் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இதை குறித்து மிகவும் தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். மத்தேயு 22:14 அழைக்கப்பட்டவர்கள் 22:14 அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். பார்த்தீங்களா? அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாரும் உண்மையான விசுவாசிகள் அல்ல. அவர்கள் பெற்றோர் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். அதனால் அந்த குடும்பத்திலே அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரோடு இருப்பார்கள். உண்மையான விசுவாசம் அநேகருக்கு இல்லை. பாருங்கள், நாம் இதை உணர்ந்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக மாற வேண்டும். இந்த வசனங்களை ஆண்டவர் இயேசு அந்த மிக மேல 22ஆம் அதிகாரத்துல நீங்கள் படிக்கும்போது அங்கே ஒரு கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில ஒரு ஊமையாக பேசி கீழே பேசுகிறார். அங்கே அந்த விருந்துக்கு வருகிறவர்கள் கல்யாண வஸ்திரம் தரித்திருக்க வேண்டும். அங்கே கல்யாண வஸ்திரம் இல்லாவிட்டால் அவனை அங்கே புறம்பாக தள்ளி போடுகிறார்கள். இந்த கல்யாண வஸ்திரம் என்றால் அதுதான் கிறிஸ்துவின் சாயம், அவருடைய குணாம்சம் உடையவர்களாக நாம் நாளுக்கு நாள் மாற வேண்டும். இந்த வகுப்பாரை தான் இந்த சுவிசேஷ யுகத்திலே தேடிக்கொண்டிருக்கிறார். வசனம் படியுங்கள். கலாத்தியர் 3:27 அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். நம்மில் கிறிஸ்துவை காண வேண்டும். அதுதான் ஞானஸ்நானம் பெற்றவர்களுடைய அடையாளம். இது நாளுக்கு நாள் அப்படியாக. அதனால பாருங்கள், இன்று இந்த பாம்பின் விஷம் போல பாவம் இந்த உலகத்தில பெருகி போயிருக்கிறது. அநீதி, சுயநலம், உலக ஆசைகள், பெருமைகள், இச்சைகள் பரவி மனுஷனை அந்த பாம்பின் விஷம் போல அழிவுக்கு நேராக வழி நடத்துகிறதாக இருக்கிறது. இந்த பாம்பின் விஷத்திலிருந்து நாம் தப்பிப்பதற்கு நாம் அதிகமாக கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய போதனைகள், அவருடைய சத்தியங்களை அதிகமாக நாம் தேடி கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனோடு அதிக நேரம் ஜபத்திலே விழிப்பாக இருக்க வேண்டும். அவருடைய நடத்துதல், அவருடைய ஒத்தாசைகளுக்காக அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படியே சத்திய சகோதர சகோதரிகளோடு நாம் அதிகமாக ஐக்கியம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால்
பாருங்கள், அந்த சத்திய சகோதர சகோதரிகளோடு நாம் ஐக்கியப்படும் போது நம்மில் இருக்கிற சில குறைவுகள், சில கேடான காரியங்கள், சிந்தனைகள் வெளிப்படும். அவைகளை நாம் நீக்கி போட முடியும். இப்படிப்பட்டதான அநேக காரியங்களை நாம் இடைவிடாமல் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால எபிரேயர் 10:25 நாம் படித்திருக்கிறோம். நமக்கு தெரியும், சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. இப்படி நாம் கூடி வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு சகோதர சகோதரிகளோடு ஐக்கியப்பட்டு நம்முடைய குறைவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் நீக்கி நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தி நம்முடைய எல்லா அசுசியான சிந்தைகளிலும் நாம் விடுவிக்கப்பட வேண்டும். அதனால ஒரு வசனம் படிங்கள். கடைசியாக 2 கொரிந்தியர் 7:1 பிரியமானவர்களே என்று தொடங்கி படிங்கள். 7:1 இப்படிப்பட்ட பிரியமானவர்களே அதுல தொடங்கு. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். மாம்சத்திலும் ஆவியிலும் உள்ள எல்லா அசுசியும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீக்கி சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகும் தெய்வ பயத்தோட பூரணப்படுத்தக்கூடும். ஆண்டவர் இயேசு சொல்லும்போது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அதனால சத்தியத்தை நாம் அதிகமாக தேடி ஆராய்ந்து கற்றுக்கொண்டு இதற்கெல்லாம் நம்மை தாழ்த்த வேண்டும். நமக்கு பெருமை, சுயநலம், இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் இது செய்ய முடியாது. அதனால நம்மை தாழ்த்த வேண்டும். வேதத்தை அதிகமாக படிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே அதிக ஜபிக்க வேண்டும். அவருடைய உதவி ஒத்தாசைகள் தேவை. அதனால் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக பாருங்கள், இவைகளை எல்லாம் நாம் விளங்கிக் கொள்வதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த ஒரு வனாந்திரத்திலே இந்த அடையாளத்தை வைத்திருக்கிறார். இது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சர்வ ஞானத்தினாலே மாத்திரமே முடியும். அவர் இந்த அடையாளத்தை காண்பித்து அப்படியே நிறைவேறுதலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பொருளாக எல்லாவற்றையும் நிறைவேற்றி காண்பித்திருக்கிறார். அப்படிப்பட்ட மகா பெரிய தேவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக துதியையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுப்போம். இந்த மகா பெரிய சத்தியத்தை கொடுத்த தேவனுக்கு நாம் எல்லா ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். தேவன் வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.